அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வெற்றிவேல். இன்னைக்கு நாம பல்பொடியை செய்யக்கூடியான மூலிகைகளை நம்ம பற்றி பார்க்க போறோம். இந்த பல்பொடி செய்யறதுக்கு எத்தனை வகையான மூலிகைகள் தேவைப்படுகிறது, மொத்தம் எத்தனை வகையான பல்பொடிகள் இயற்கை முறையில் நாம செய்யலாம்ன்றத நம்ம பார்க்கலாங்க. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொல்ல போறேன். வால்மிளகு, நீங்க வால்மிளகு எடுக்கல வந்து எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எடுத்துக்கோங்க. எது ஒண்ணுமே வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல கலப்படங்கள் வருது அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இந்த வால்மிளகுல சிறு சிறு வால்மிளகா வரும், அதாவது ரொம்ப சின்ன சின்னதா பொடி கலர்ல இருக்கும். ரொம்ப கருப்பு கலர்ல வராமையும் நம்ம ஒரு ப்ரௌனிஷ் கலர்ல வராம இருக்கிற ஒரு வால்மிளகை பார்த்து வாங்கிக்கோங்க. வால்மிளகு வந்து ஹைப்ரிட் வால்மிளகு வந்து இருக்கு. அந்த ஹைப்ரிட் வால்மிளகு எப்படி இருக்கும்னா கொஞ்சம் குண்டாவும் கருப்பாவும் இருக்கிற மாதிரி வந்து ஃபுல்லா இருந்துட்டு இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சரி உங்களுக்கு என்னன்னா தெளிவா சொல்லிடுறேன். கடுக்காய் 100 கிராம் சரிங்களா. நீங்க கடுக்காய் எடுத்துக்கோங்க. கடுக்காய் 100 கிராம். இந்த கடுக்காய் நீங்க எடுத்துக்குள்ள வந்து இதுல வந்து ஓட்டை இருக்கக்கூடாது. இந்த கடுக்காய் வந்து பாத்தீங்கன்னா சைட்ல போடுறது ஓட்டவே இருக்கக்கூடாது. அந்த ஓட்டை இருந்தா பூச்சி அரைச்சிருக்கும். அந்த பூச்சி அரைக்காத பார்த்து நீங்க கடுக்காயை எடுத்துக்கோங்க. ஸோ அது வந்து ரொம்பவே நல்லது நீங்க வீட்டுக்கு எடுக்கக்குள்ள. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தண்டிக்காய் வந்து நீங்க எடுத்துக்கோங்க. தண்டிக்காய் கடுக்காய் 100 கிராம் எடுத்துக்கோங்க. தண்டிக்காய் வந்து 100 கிராம் எடுத்துக்கோங்க. தண்டிக்காய் 100 கிராம் எடுக்கணும். இது வந்து சுத்தமா இருக்கிற மாதிரி நீங்க தண்டிக்காய் எடுத்துக்கோங்க. அடுத்து நெல்லி வத்தல். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நெல்லி வத்தல் வந்து எந்த நெல்லி வத்தல் மேல எந்த டாட்டோ புள்ளியோ இருக்கக்கூடாது சரிங்களா. சுத்தமா வந்து பாத்தீங்கன்னா நெல்லி வத்தல் கட்ட கரியேன்னு கருப்பா இருக்கும், இல்லை வந்து ஒரு ப்ரௌனிஷ் கலர்ல கலந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்து ரொம்ப காஞ்சி போன ஒரு நெல்லி வத்தலை எடுத்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ஒரிஜினல் எப்படி சொல்றதுன்னா சுத்தமான நெல்லி வத்தல். உங்களுக்கு வந்து கெட்டு போன விஷயத்திலேயே நெல்லி வத்தல் போட்டிருப்பாங்க. அதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த நெல்லி வத்தல் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பழம் அழுக ஆரம்பிச்ச பின்னாடி வந்து கட் பண்ணி போட்ட நெல்லி வத்தல் இது. ஸோ இதுல எப்படி இருக்குன்னா புள்ளியா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கெட்டு போன விஷயங்கள் தெரியுற மாதிரி தெரியும். பழம் வந்து சுத்தமா இருக்குள்ளே பறிச்சதுமே வந்து கட் பண்ணி நெல்லி வத்தல் போடுறாங்க அப்படின்னா ஸோ இதுல இருக்கிற மாதிரியான நெல்லி வத்தல் இருக்கும். இதுல வந்து நம்ம வேண்டாம் யூஸ் பண்ணக்கூடாது காமிக்கிறதுக்காக எடுத்து வச்சிருந்தேன். ஸோ நெல்லி வத்தல் இதுல பயன்படுத்திக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன சொன்ன மாதிரி வால்மிளகு எடுத்துக்கோங்க. அண்ட் கிராம்பு சரிங்களா. அந்த கிராம்பு நீங்க எடுக்குள்ள ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான கிராம்பை எடுத்துக்கோங்க. அந்த கிராம்புக்கு மேல மேல் தோல் வந்து அதிக இடத்துல உரிச்சுதான் வந்துட்டு இருக்கும். ஸோ மேல் தோல் முடிஞ்ச அளவுக்கு உரிக்காம வரக்கூடிய கிராம்பா நீங்க எடுத்துக்கோங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டியோட கிராம்பா உங்களுக்கு வரும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏலக்காய். ஏலக்காய் வந்து ஆப்ஷன்லாம் வேணும்னா சேர்த்திக்கலாம், இல்லைன்னா கண்டிப்பாக வேண்டாம். அடுத்து இந்துப்பு. ஸோ நீங்க இந்துப்பு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் சின்ன கட்டியை உடைச்சு வச்சிருக்கு மிஷின்ல போகணுன்றதுக்காக. இது மாதிரி சின்ன சின்ன கட்டியா வந்து இது மாதிரி பெரிய கட்டியா வந்து இந்துப்பு வரும். ஸோ அந்த இந்து உப்பை நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ அளவு சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. கடுக்காய் 100 கிராம், தண்டிக்காய் 100 கிராம், நெல்லி வத்தல் 100 கிராம், வால்மிளகு 50 கிராம், கிராம்பு 20 கிராம், ஏலக்காய் 10 கிராம் உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கலாம், இந்து உப்பு 20 கிராம். ஸோ இது வந்து வீட்டுக்கு ஒருத்தர் குடும்பத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம சொல்லி இருக்கோம். நீங்க அதை அரைச்சி நீங்க சேல்ஸும் வியாபாரமும் பண்ணலாம் ஓகேங்களா. இதுல வந்து நம்ம இது போதுமானது. ஆனா நம்ம வந்து மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறதுனால இந்த ஒரு மூலிகையை நம்ம என்ன பண்ணுவோம்னா இதுல ஆட் பண்ணுவோம். ஆனா இந்த மூலிகை வந்து நாங்க நம்மளோட சீக்ரெட் கூட வச்சுக்கலாங்க. இந்த மூலிகையும் சரி, ஸோ இந்த மூலிகை 2 மூலிகையுமே வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ இது நம்மளோட சீக்ரெட் ஓகேங்களா. மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த இதுக்கு நான் சொல்றேன். ஸோ இது மட்டுமே பண்ணா போதும், பல்புடி சுத்தமா ரெடி ஆயிடும். இதுல இன்னொன்னு, வீட்டுல அரைக்கிறவங்களுக்கு எப்பயுமே அந்த அரைக்கிறீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வேஸ்டேஜ் இருக்கும் ஓகேங்களா. ஏன்னா வந்து நம்ம வந்து கையில அரைக்கலாம், மிக்சியில அரைக்கலாம், வந்து கம்மி கல்லுல அரைக்கலாம். ஸோ எப்படி அரைச்சாலும் இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த வேஸ்டேஜ் வரதான் செய்யும். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 கிராம் பக்கம் உங்களுக்கு வேஸ்டேஜ் அரைப்படாது. முடிஞ்ச அளவுக்கு பல்புடியை எவ்வளவு நீங்க நைஸா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க நைஸா அரைச்சுக்கோங்க. நைஸா அரைச்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் பல் ஈரல் வந்து நல்லா இருக்கும். ஸோ நீங்க பல் தொலைப்புக்கோல் எப்படி பண்ணணும் அப்படின்னா எல்லாரும் மோஸ்ட்லி இது இப்படி பண்ணிட்டு இருக்கோம், அது ரொம்ப தப்பு. பல்பொடி மோஸ்ட்லி யூஸ் பண்றவங்க பிரஷ் யூஸ் பண்ணக்கூடாது.
நீங்க வந்து கையில தான் வந்து நீங்க பல்பொடி யூஸ் பண்றவங்க விளக்கணும். நீங்க பிரஷ் எடுத்துட்டு மேலே கீழே வந்து இப்படி தேய்ங்க. ஓகேங்களா? இப்படி தேய்ச்சிட்டு இந்த பல் அடியில் விட்டா இந்த சைட்ல தேய்ங்க. முடிஞ்ச அளவுக்கு விரல ஃபுல்லா உள்ள விட்டு நீங்க பல் விளக்குங்க. பிரஷ் நீங்க பயன்படுத்த வேண்டாம். பல்பொடி பயன்படுத்துறவங்க வந்து இது வந்து நீங்க என்ன பண்ணலாம், பிரஷை பயன்படுத்த வேண்டாம். ஸோ உங்களுக்கு எப்படி குவாலிட்டிலாம் இருக்குன்றத உங்களுக்கு தெளிவா தெரியாது. திருப்பியும் வந்து உங்களுக்கு இந்த மூலிகை எல்லாமே நீங்க அளவு எல்லாமே பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம லிங்க் கொடுத்துருக்கோம், அதை நீங்க பாருங்க. மேலும் அதிக பேருக்கு தகவலை தெளிப்படுத்துங்க. அதிக பேர் வந்து செஞ்சு இயற்கை முறையில் பயன்படுத்திட்டோம். இந்த பேஸ்ட் இதெல்லாமே வந்து நம்மளுக்கு செகண்டரி, அதெல்லாம் தேவையில்லாத ஒண்ணு. இயற்கை முறையில் ஆரோக்கியமாக பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு அந்த மூலிகை எல்லாம் காமிக்கிறேன். இந்த 2 மூலிகை தவிர மற்ற எல்லா மூலிகையும் உங்களுக்கு ஃபுல்லா காமிக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நெல்லி வத்தல், சுத்தமான நெல்லி வத்தல். இது வந்து பார்த்தீங்கன்னா கலப்படம் வந்து நெல்லி வத்தல். ஓகேங்களா? எந்தெந்த எவ்வளோக்கு டாட்டாக இருக்குன்னு நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான இருக்கிற நெல்லி வத்தல். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்து உப்பு. ஸோ இது வந்து கடுக்காய், தண்டிக்காய், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வால்மிளகு, அடுத்தது கிராம்பு. ஸோ ஏலக்காய் வந்து ஆப்ஷன் தான், வேணும்னா சேர்த்திக்கலாம். நம்ம மெடிக்கல் யூஸில் நம்ம கொடுக்குறதுனால வந்து ஏலக்காய் நம்ம சேர்த்துறது கிடையாது. ஸோ யாருக்காச்சும் வந்து ஏலக்காய் நம்மளுக்கு சேர்த்தி கொடுங்க அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக வந்து சேர்த்தி கொடுத்துட்ருக்கோம். அண்ட் வந்து இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், வெட்டி வேரும் சில இடத்துல சில மூலிகையில் நம்ம சேர்த்துவோம், சில இடத்துல நம்ம சேர்த்த மாட்டோம். ஸோ இதுதான் பயன்படுத்திகிட்ருக்கோம். அண்ட் வந்து இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த வேஸ்டேஜ்ன்றது ஒன்று இருக்கும். சரிங்களா? நீங்கள் நம்ம கையில் அரைக்கக்குள்ள செய்யக்குள்ள வேஸ்டேஜ் இருக்கும். நம்ம கடையில் வாங்கிட்டு வந்தாலும் நல்லா வெயிலில் காய போட்டு ஒன்ஸ் நீங்கள் அரைச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அடுத்த வீடியோவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.